நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷலில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் இடத்த பார்த்துன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. எஸ், லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுருந்தோம், செகண்ட் டைம் வந்திருக்கோம். வேறு யாருமே இல்லை, நம்ம பிலிப் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். நீங்கள் ஆக்சுவலாக உங்களை பார்த்ததுன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எல்லாமே நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், அது கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம நேரில் வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே லிங்க் போய்ட்டு ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ நம்மளும் வெளியே போய் நிறைய இது பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வந்து செகண்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சார், நம்ம சேனலில் வந்து போன தடவை வீடியோ நம்ம போட்டிருந்தோம். வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. வீடியோவில் ரொம்ப கிளியராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நல்ல வெல்கம் இருந்தது. கஸ்டமர்ஸ் வந்து கிளியராக அந்த எக்ஸ்பிளைனில் பார்த்துருந்தோம் சார், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அதோட ரேட் எல்லாம் கேட்டாங்க. நம்ம கேட்டலாக்ஸில் அனுப்பிச்சோம். நல்ல ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் சார். நல்லா இருந்தது சார். சூப்பர், தேங்க்யூ சார். ஆக்சுவலாக பார்க்குற நேரத்தில் புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ மற்ற யூடியூப் சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ மற்ற யூடியூப் சேனல்ஸ் வந்து எல்லாமே 100K 150K அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து 20K 25K அப்படி யோசிக்கலாம். ஆனால் வந்து ஆர்கானிக்ஸாக நம்ம வியூஸ் நம்ம தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுற அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆர்கானிக்காக வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. அதற்கான கால்ஸ் தான் கண்டிப்பாக வரும். அதை தான் வந்து சார் வந்து தெளிவாக அவர் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நேர்களே, ஒன்ஸ் அகைன் திரும்பவும் நம்ம சாரை பார்த்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்த பிறகு நல்லா இல்லாமல் இருக்க முடியுமா சார்? எல்லாருமே இங்கே வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இங்கே வந்தோன்னா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண பிறகு அதற்கடுத்து இன்னும் அவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. நானும் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு போன பிறகு லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்துட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரு, சொல்லியிருந்தேன். அடுத்த நாளே வந்து நீங்க சொன்னீங்களா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன். சரி, வந்து வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் வாங்கிட்டாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க எப்படி பேசினாங்க என்ன கேட்டீங்களா அப்படின்னா, நல்லா சாஃப்டா கைண்டா பேசினாங்க, நல்லா கேரிங் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஆனா நான் சொல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. சந்தோஷம். சரி, ஓகே, விட்டுறக்கூடாது. கண்டிப்பா நம்ம நேர்களுக்காக கண்டிப்பா ரெண்டாவது தடவை எனக்கு தெரிஞ்ச மதிமுகம் வந்து கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் இதான் வந்து எடுக்கிறோம், ஷூட் பண்றோம். உண்மையில வந்து மதிமுக நேர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டைம் நம்ம வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வாடிக்கையாளர் வந்து நம்ம ஆதரவு இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. சார் வந்து ஃபஸ்ட்டே கூப்பிட்டு இருந்தார். ஸோ நம்மளும் வந்து ப்ராப்பர் டைமிங் தான் வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே சார் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நேர்களுக்கும் அவங்க பார்த்து வந்தவங்களுக்கும் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்சிபிள் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பர் சார். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எங்கள் சேனல் மெம்பர்ஸ் கூட எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம நேராக வந்து விஷயத்துக்கு போயிடும் சார். லாஸ்ட் டைம் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், நிறைய கார்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய காட்டினீங்க. இப்போ வந்து நியூவாக நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்கு சார், நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு சார். அதை பற்றி நம்ம நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கட்டாயமா நம்ம ஜேசிபி போன தடவை வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் சார். ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்க, போட்டோல காட்டினீங்க, நியூவா வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இப்போ ரெடியா இருக்கு. ரொம்ப நல்ல மாடல், நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குற மாடல், குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி லாங் டைம் யூஸ் பண்ற மாதிரி மாடல். சூப்பரான குவாலிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நான் லைவா நான் காமிக்கிறேன் சார், பாருங்க. ஓகே சார். நாங்களாம் விளையாடும் போதெல்லாம் சின்ன குட்டியா தான் இருந்துச்சு, நம்ம கையில வச்சு தள்ளிட்டு இருந்திருப்போம், விளையாண்டுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி இப்போ வந்து ரியல் டைம் ஜேசிபி, ஒர்க்கிங் ஜேசிபியா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதோட ஆக்சுவல் வெயிட் கெப்பாசிட்டி வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 120 கிலோ கெப்பாசிட்டி சார். 120 தாங்கும். ஆமா, தாராளமா 120 கிலோ தாங்கும். என்னோட வெயிட் இது தாங்கும். நான் உங்களுக்கு நீங்க 60-70 சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங், 120ன்றீங்களே. இது வந்து அதோட பாடியோட குவாலிட்டி வந்து நம்ம ஹை டென்சிட்டில கொடுத்துருக்கோம் சார். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆம் எல்லாமே ஒர்க்கிங் ஆம். நான் லைவ் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் சார். உட்கார்ந்து நம்மளுடைய நேயர்களுக்கு நான் காமிக்கிறேன். கீழே மேல போயிட்டு தான் வரும்னு நினைச்சேன். ஓகே, ஆனா மண்ணை கரெக்டா அல்ற மாதிரி கரெக்டா வருது இல்லைங்களா? ஆமாங்க சார். இது வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த அப்பர் அண்ட் டவுன் மோஷன் இருக்கும். பிரெயின் வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இல்லைங்களா? குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் எப்படி பிக் பண்ணணும் அலனும்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. இதுல பண்ணும்போது இன்னும் அவங்க வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி லைவ்லியா இருக்கும். ஆமா சார். நிறைய நேரம் இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மொபைல் போன்ஸ், யூடியூப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதுல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள் சார். இந்த பேட்டரி ஆப்ரேட்டட்ல காலில் புஷ் பண்ணி போற மாதிரி மாடல். மற்றபடி இதுல பெரிய மெயின்டெனன்ஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காலத்துக்கு நல்லா யூஸ் பண்ணலாம்.
சின்ன இதில் ஒரு ஹார்ன் வந்துடும். சூப்பர் சூப்பர். ஸோ அதையும் தாண்டி ஃபிக்ஸட் ரேட்டையும் சொல்ல மாட்டேன்றீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, இது வந்து ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது சின்ன ரேஞ்சிலேருந்து பெரிய மாடல்ஸ் வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் வந்து ரேஞ்சஸ் வந்து நிறைய இது மாறும். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணியே தெளிவாக எல்லாமே நம்ம கேட்டலாக் அனுப்பிச்சிடுறோம். அதில் வந்து என்ன ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம ஃபர்தர் மோர் கட்டாயமாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம ஃபர்தராக வந்து நேரில் வந்தால் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மென்ஷன் இருக்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேட்டலாகில். அதுலேருந்து ஃபர்தர்மோர் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வித் வாரண்டி கேரண்டி லைஃப் டைம் சர்வீஸோட பண்ணி கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். ஸோ லைஃப் டைம் சர்வீஸ்ன்றது போது உண்மையில் யோசிச்சு பார்க்குற விஷயம் தான். மற்ற இடத்துல வாங்கின ப்ராடக்ட்ஸ் கூட இவர் இங்கே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காரு நார்மலான ஒரு வாயில் சொல்லிட முடியாது. ஸோ அது வந்து உண்மையில் வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கினது வந்து ப்ராப்பரான சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேர்டன் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது சார் வந்து பரவாயில்ல என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் தனித்துவமாக காட்டுது நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அது உண்மை தான். அது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து பொருள் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்க. அது லாங் டைம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது கட்டாயமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் ஆன்லைனில் எடுத்தாலும். அதுதான் மற்ற இடத்துல எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இங்கே எடுத்தீங்க, இல்லை சார் நான் இங்கே எடுத்தவங்களே பார்க்க முடியல, நீ என்ன நீங்கள் வேற இடத்துல எடுத்தீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஓப்பனாக பேசுகிறாங்க சில பேர். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் வந்து எல்லாமே ஓப்பன் டாக்காக எல்லாமே கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து பரவாயில்ல, அவங்க குழந்தைங்க எவ்வளோ ஆசையாக எடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஒரு ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி தரீங்க. உண்மையிலே நல்ல விஷயம் சார். ஓகே சார், அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? இதில் அடிஷ்னலாக ஒன்னோட என்ன வருது அப்படின்னு சொன்னால் இதோட ஹெல்மெட் வருது சார், சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஓகே ஓகே. இது வந்து அவங்களோட ஒரு அவேர்னஸ்க்காக மெயினாக நம்ம கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணோம்னா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா? கண்டிப்பாக. இதை போட்டுட்டு அதில் உட்காரும்போது ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? அடுத்து உங்களுக்கு நான் மேஜிக் கார் ஒன்று புதுசாக வந்திருக்கு சார். மேஜிக் காமிக்கிறேன். ஆமாம் சார். ஓகே சார். அதோட பேர்லேயே மேஜிக் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது. நம்ம நேரில் அப்படி காட்டிடலாம் சார். கண்டிப்பாக. மேஜிக் கார்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் வெளியே ஷோரூம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட லென்த்து வந்து நல்ல டீசெண்டான லென்த் கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் பின்னாடி உட்கார வச்சு நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓ, சின்ன குழந்தை முன்னாடி உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் பின்னாடி உட்காந்துக்கலாம். பின்னாடி உட்காந்து குழந்தைய உட்கார வச்சு நம்ம டிரைவ் பண்ணலாம். 1 or 2 இயர்ஸ் கிட்ட இருக்கிறவங்க இங்கே முன்னாடி உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் பின்னாடி உட்கார அளவுக்கு இவ்வளோ பெரிய நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கால் மேலே வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இதுவும் வந்து ஜேசிபியில் எப்படி நான் 120 kg சொன்னோம் அதே மாதிரி 120 kg கெப்பாசிட்டி. இதில் உட்காந்தாலும் இதில் வந்து என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அது மூவ் ஆகி போகும். நான் உங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணி காமிக்கிறேன். நானே உட்காந்து ஓட்டி காமிக்கிறேன், ஒரு தடவை பாருங்கள். ஆமாம் சார், போகுது. ஆமாம் சார், ரொம்பவே ஃப்ரீயாக போகும். ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகும், ஃப்ரீயாக போகும். பேட்டரி தேவையில்ல, சார்ஜ் போட வேண்டாம். யூ-டர்ன் ஃபுல்லாமே திருப்பிக்கலாம். இந்த அளவு நம்ம ஈஸியாக அதை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் சார். நல்ல குவாலிட்டியான டயர்ஸ், PU டயர்ஸ் கொடுத்துருக்கோம். பேரிங்ஸ் வந்து ரொம்ப டீசென்ட்டான பேரிங்ஸ். ஓகே, அந்த வீல்ஸ் தான் வந்து முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு காரணம் இல்லைங்களா? அவங்க வந்து சின்ன வீல், இங்கே பெரிய வீல். கரெக்ட். மூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்டாக போகிறதுக்கு ரீசன் அதுதான். ரைட். இது வந்து பேலன்சிங் வீல், இது வந்து மெயின் வீல் சார். ஓகே ஓகே. பின்னாடி 2 வீல்ஸ் கொடுத்துருக்கோம். லாங் டைம் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம 1 year வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் சார். செம்மையாக இருக்கும் பாரு. பேசாம நானே வாங்கிட்டு போய் வீட்டில் ஓட்டிட்டுலான்னு தோணுது. சூப்பர். ஓகே சார், ஆக்சுவலாக பார்த்தாச்சு, நானும் ஓட்டி பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உண்மையிலேயே உட்காந்தோன்னே நம்மளும் குழந்தையாகிட்டு இருந்தோம் உண்மை. ஸோ அந்த ஃபீல் வந்துருச்சு. அப்போ குழந்தைங்களும் உட்காந்தா உண்மையிலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்தோட வந்து சார்ஜ் போடுறதுலாம் மேனுவலாகவும் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறோம். கரெக்ட். ஓகே சார், எல்லாமே சொல்லியாச்சு. இது ரேட் என்ன சார்? இது சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் கார் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் 1000 rupeesலேருந்து 3500 rupees வரைக்கும் இருக்குது சார். 1000 இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் இன்ட்ரோ கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். எனக்கே தெரியும். லாஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டும் போது நானே ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அடல்ட்டுக்கான பைக் கிடையாதுன்னு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். மார்னிங் வேறு கொடுத்துருந்தேன். அந்த பைக் தான் இது. ஸோ அதே மாடல் எத்தனை பைக் சார் இது? அதுக்கடுத்து கண்டிப்பாக நிறைய பைக்ஸ் போயிருக்கும். நிறையா போயிடுச்சு. நம்ம மதிமுகம் சேனல் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்து இந்த பைக்கை வந்து நிறைய பேர் என்கொயர் பண்ணாங்க. நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இந்த வண்டியை எடுத்திருக்காங்க. சூப்பர். ஏன்னா இருக்கிறதுலே வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் பைக்கில் இதுதான் சார் பெருசு. ஓகே, சூப்பர் சூப்பர். லாஸ்ட் டைம் அதே சொன்ன அதே தான். இதுல வேற என்ன ஸ்பெசிபிக் வந்திருக்கு? இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாடல் சார் இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாடல் தான், ஆனா இது வந்து பெயிண்டட்ல வந்திருக்கு சார்.
இதோட கிளாசி ஃபினிஷ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பாலிஷ்டா நல்ல ஷைனிங்கா இருக்கும். ஆக்சுவலா ரியலா வந்து பைக்ல எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான். அதே மாதிரி சார் பெயிண்டட் மாடல். இதுலயே வந்து 2-3 கலர்ஸ் வருது சார், ப்ளூ கலர்ல, ரெட் கலர்ல, பிளாக் கலர்ல, இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், நிறைய ஆப்ஷன். அதே மாதிரி தான் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட வேண்டியது இல்லைங்களா? கரெக்ட். ஆமா சார், ரியலிஸ்டிக்கா அந்த கீ வந்துரும். கிட்ஸோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ரியலா வந்து அவங்க கீ அவங்க யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ, நம்ம ரியல் பைக் எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சலரேஷனோட வந்துடும். நான் உங்களுக்கு அதுவும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இங்கேயே வந்து ஹேண்ட் ஆக்சலரேஷன் வந்துடும், அதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். சூப்பர். ஆனால் உண்மையிலே லாஸ்ட் டைம் அந்த பைக்கும் இது வந்து அந்த கிளாஸி லுக் நிறைய இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கும் சார். அதோட ரியல் பெயிண்ட்லாம் பார்க்கும்போது தெரியுது ரியலாகவே. ஆனால் ரியல் பைக் இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் சார் இருக்கும். ரியல் அந்த ஸ்கேலிங் எடுத்திருக்கோம் சார் இதில். இது வரைக்கும் நம்மகிட்ட எத்தனை பைக்ஸ் நிறைய போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. போன பைக்ஸில் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் என்ன மாதிரி சார் வந்திருக்கு? அதான் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்குங்க சார்? சார் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் சார். அவங்களுக்கு சார்ஜ் எப்படி போடுறதுன்னு தெரியாது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபோன் காலில் கேட்பாங்க. எல்லாமே 99% வந்து நம்ம ஃபோன் காலில் ஃபிக்ஸ் பண்ணி மேஜராக ப்ராப்ளம்ஸ்ல எதுவும் வந்ததே கிடையாது, எதுவுமே வந்தது கிடையாது. சூப்பர் 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 சார். ஓகே சார். ஆக்சுவலாக அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ மேபி ஏதாவது ஒரு மேனுவல் ஃபால்ட் எதாவது ஆனால் கூட அதுக்கு வந்து சார் வந்து நான் கேரண்டி லைஃப் டைம் வந்து கேரண்டி கொடுக்குறேன்ருக்காரு, சர்வீஸ் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே நிறைய பேர் கிடைக்காது, வாங்கிட்டோம் ஆனால் காசு கொடுத்து கூட நான் எவ்வளோ கவனம் காசு கொடுக்குறேன் ரெடி பண்ணி கொடுங்கம்பாங்க, ஆனால் அந்த ப்ராப்பராக அந்த சர்வீஸ் இருக்காது. ஸோ அது உண்மையில வந்து நம்மக்கிட்ட அது பெரிய ப்ளஸ் இல்லை சார். ஆமாம் சார், உண்மையிலே அதுதான் சார் நமக்கு இது மெயின். ஓகே சார், சூப்பர் சார். சார் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுற மாதிரி மாடல் சார். இது வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாடல். வாவ், ஆமாம், ஆக்சிடென்ட் கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ஸ்பீடாக மட்டும் ஒர்க் ஆகுது. ஆமாம் சார், அதுக்கேற்ற மாதிரி தான். அதனால் குழந்தைங்க உட்காந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இன்ட்ராக்டிவாக இருக்கும். அவங்க ரியல் டைம் பைக் வந்து டிரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாடல். ஓ, வீலில் பேக்கில் லைட்லாம் வந்துடும். ஆமாம் சார், சைடில் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ஒன்று பார்க்க ஒன்றுக்கு வந்து எதோ வாங்குறதும் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். எனக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்குது தான் செய்யும் பேரண்ட்ஸுக்கு. குழந்தைங்க ஆனால் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இல்லை தெளிவாக தான் இருப்பாங்க. ஆமாம் சார், அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்து, அவங்களோட ஏஜை பொறுத்து, அவங்க எந்த மாடல் எடுத்தால் சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாடல் மட்டும் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் கரெக்டாக இருந்துருவாங்க. கண்டிப்பாக 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 லைஃப் டைம், அதாவது ஒரு 10 இயர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாடலுமே 10 இயர்ஸ் கவர் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே, சூப்பர் சார் சூப்பர் சார். சரி, ஓகே சார். அடுத்ததான் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ நேரில் என்ன பார்த்துருப்பாங்க. ஸோ வெஸ்பா மாடல் லாஸ்ட் டைம் வரும்போது வெஸ்பா மாடல் எல்லாம் போயிருச்சுன்னு சொன்னீங்க. அப்போ தான் கரெக்ட். சரி, ஓகே. இருந்தாலும் இந்த தடவை மிஸ் பண்ணல. வெஸ்பா வந்து ஆல் டைம் டாப் செல்லிங் மாடல் சார் இது. ஓகே, ஏன்னா அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினியேச்சர் சைஸ் ஆஃப் வெஸ்பா வந்து அதே மாதிரி ஸ்கேலிங்கில் எடுத்துப்போம். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சார் இது. ஓகே, உண்மையான கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறது கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இதுவாக தான் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி போகிறது வந்து வெஸ்பா மாடல்ஸ் போகிறாங்க. 8 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க குழந்தைங்க. இதோட கெப்பாசிட்டி 8 இயர்ஸ் கெப்பாசிட்டி சார். ஓகே ஓகே. இப்போ வெஸ்பால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 கலர்ஸ் வந்துடும். வெஸ்பால வந்து ரெட், பிங்க், ப்ளூ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். R1 பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் கலரில் வந்துடும், ப்ளூ கலரில் வந்துடும், செரி ரெட்டில் வந்துடும். F1 பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் கலரில், ஒயிட் கலரில், க்ரீன் கலரில், இந்த மாதிரி மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் சார். எல்லா மாடல்ஸுக்குமே மல்டிபிள். அதுல இப்போ பெயிண்டட் கோட்டிங் கூட வருது இல்லைங்களா? ஆமாங்க, அது அடிஷனலா இப்போ வருது. அடிஷனலா வந்து கலர்ஸ்ல வந்து அடிஷனலா பெயிண்டிங் கோட்டிங் வந்துடும் சார். ஆமா, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஆக்சுவலா பார்த்தோன்னே எனக்கு ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஓகே, லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ஆட்டோட கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ரைட். பார்த்தோன்னு அந்த ஞாபகம் தான் வருது. ஓகே சார். இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அது அப்கிரேட் ஆயிருக்கு சார்? அதே மாடல் தான், அதோட ஆப்ஷன்ஸ், அதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி, பவர் எல்லாமே அதே தான். இதுலயும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 2 விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து சீட்ஸ் வந்து நம்ம லெதர் கொண்டு வந்திருக்கோம் சார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் நம்ம அந்த சீட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்படியே நம்ம கார் சீட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீடோமீட்டரில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டைமிங்கில் அதோட ஸ்பீடு காமிச்சிடும். பேட்டரி ரேஷியோலாம் வந்து நம்ம காரில் வந்து டிஜிட்டல் மீட்டர் எப்படி காமிக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படியே வந்துடும். ஓகே, அதனால் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ சஸ்பென்ஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நம்ம நேயர்கள் வந்து சில பேர் வந்து புதுசாக இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கலாம். ஸோ நீங்கள் பழைய வீடியோ பார்க்கணுன்னா கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு கூட வந்துட்டீங்கன்னா கண்டினியூஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இது வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவு அதோட சஸ்பென்ஷன் இருக்கும் சார். ஆமாம், நல்லா ஹெவியான ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே அதோட சஸ்பென்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் நான் காமிக்கிறேன் சார், பாருங்க. ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க்கிங் ஸ்பீடோமீட்டர் சார். இந்த ரியலாக வரும் இது இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம். இது வந்து ஸ்பீடை அது வந்து இண்டிகேட் பண்ணிடும். இது வந்து பேட்டரியோட பவர் அது காமிச்சிடும். இது ஃபுல் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது டிஸ்பிளேல. ஓகே, அது சார் D1 D2 D3 அது வந்து கியர் காமிக்குது சார். கியர். ஆமாம் சார்,
என்ன கியர் இருக்கா? டிரைவ் மோட் 1, டிரைவ் மோட் 2, டிரைவ் 3, டிரைவ் 4. ஆமா, நம்ம இதுல வந்து ஓவர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதேதான் சார், அந்த ஸ்பீட் லிமிட்டும் அதுலயே காமிச்சிரும். ஜாய்ஸ்டிக்ல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி டைரக்டா இதுல காட்டிரும். இதுலயே காமிச்சிரும். எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் தெரிஞ்சு பாத்துக்கலாம். கரெக்ட் சார். ஆமா, நான் உங்களுக்கு இதுல ஆக்ஸலரேஷன் நான் பண்ணி காமிக்கிறேன். அது அப்ப வந்து எப்படி லைவா வொர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க. டிரைவ் மோட் இருக்கு. டிரைவ் மோட் இருக்கும்போது D ன்னு இருக்கும். ஆமா. ரிவர்ஸ் மோட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா DR ரிவர்ஸ் வந்து மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபார்வர்ட் கொடுத்திருக்கேன். செட் பண்ணிட்டு கீழ ஆக்ஸலரேஷன் கொடுத்தேன்னா அதோட ஸ்பீடோமீட்டர் நீங்க ஏறி இறங்குறது நீங்க லைவா பார்க்கலாம். ஆமா, குழந்தைங்க உட்கார்ந்து ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த டிரைவிங் ஃபீல் வந்து அவங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஆமா, எல்லாமே கார்ல வந்து அப்பா வந்து ஓட்டுற பாத்துட்டே இருப்பாங்க. எல்லாமே தெரியும். அவங்க ஓட்டும் போது அதே ஃபீல் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா இது வந்து அந்த என்டர்டெயின்மென்ட் மாதிரி அதுல உள்ள அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடுத்து அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார், ஆமா சார். பிரைசிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுல அதே பிரைசிங்ல இன்னும் கஸ்டமர்ஸ் அடிஷனலா நம்ம என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை நம்ம சைடுல பெஸ்டா பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலா சேம் பிரைஸ் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சேம் பிரைஸ். அதே பிரைஸ்ல லெதர் சீட்ஸ் வித் ஸ்பீடோமீட்டர் இன்னும் அப்டேட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? ஆமா சார். சரி, ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இந்த கார் இன்னும் யாரும் புக் பண்ணல சார். வெயிட்டிங். லாஸ்ட் டே வந்து புக் ஆகி போயிருச்சு, புக் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை ஓட்டி காட்டல. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்த உடனே வந்து சார் வந்து கிளியராக வந்து டெமோ காட்டுன்ட்ருக்காரு. உண்மையில் அது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு ஓட்டி காட்டிட்டு அதை வந்து இன்னொரு கிளைண்ட் கொடுக்குறது வந்து சாருக்கு விருப்பம்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. உண்மையில் அது நல்ல விஷயம் தான். பார்க்க நேரில் அது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போதே தெரியுது சைஸ் வைஸு, ரெண்டாவது அப்டேட் ஆகிருக்க விதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்னது சேம் காஸ்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து பிரைசிங் என்ன சொன்னமோ அதே காஸ்ட்ல, ஆனா அப்டேட் ஆயிருக்குன்றீங்க. அப்டேட் மட்டும் நம்ம உண்மையிலே ஃபியூச்சர் வர வர வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர் அதிகமாயிட்டே தான் போகுது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர். அடுத்து வேற என்ன சார் பார்க்க போறோம்? அடுத்து புது மாடல் வந்து ஜீப் மாடல் வந்திருக்கு. உங்களுக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க, ஆன் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆனால் பேக் லைட்டில் இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம் சார், ரியலாக அப்படியே தான் இருக்கு. ஆமாம் சார். ரியலிஸ்டிக்காக ஒரு காரில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஜீப்பில் வந்து மல்டிபிள் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரியலிஸ்டிக் ஜீப்பில். அதே மாதிரி ஃபீல் குழந்தைகள் இதில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஜீப்பில் வந்து லைட்டிங்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் இதில். சூப்பர் சார், சூப்பர் சார். இது ஆன் பண்ணி காட்டுங்க சார். ஆமாம், ஜீப்பில் வந்து கீ ஸ்டார்ட் வந்துடும் சார். ஆமாம், கீ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஓகே ஓகே. டிஸ்பிளேலாம் அந்த லைட்டிங் வந்து ஆமாம் சார், இங்கே டிஸ்பிளே எல்லாமே லைட்டிங்ஸ் வந்துடும். இங்கே டாப் ரெயிலிங் நம்ம லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கோம். பின்னாடி டெயில் லைட்ஸ் வந்துடும். ஆமாம், ஆக்சுவலாக நம்ம கேமராமேன் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, கில்லி படம் வர ஜீப் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி மினியேச்சர் சார். ஆமாம் சார். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி, ஹெவி ஸ்டெப்னியோட கொடுத்துருக்கோம். நிஜமாவே இதை மாற்றிக்கலாம் அப்போ? ஆமாம் சார், ரியல் ஸ்டெப்னி சார். இது நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டயர் தேவைப்பட்டுச்சுன்னா வேற டயர் நம்ம மாற்றிக்கலாம். டயர் எதுவுமே உடையாது, லாங் டைம் நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டயர்ஸ் அண்ட் மோட்டர்ஸ்லாம் வாரண்டியோட கொடுக்குறோம். சூப்பர். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஸ்டெப்னி இல்லாமல் ரியலிஸ்டிக் ஸ்டெப்னி சார். இது நானும் வேற என்ன புதுசாக வந்து யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஓகே. ஆனால் ஒவ்வொரு ஜிப்லையுமே வந்து எவ்வளோ சீக்கிரமாக தனித்துவமான விஷயம் நிறைய இருக்கு. சின்ன சின்ன டீடைல்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். இப்போ பார்க்குற நேரத்துலாம் புரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்து அதே மாதிரி தானே இதுவும் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது வந்து ஜீப்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருந்தால் உண்மை. ஸோ அது உண்மையிலே வந்து நல்ல விஷயம் இல்லைங்களா? ரெண்டாவது நம்ம லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் கவர் ஆகும். ஆமாம் சார், கட்டாயமாக 10 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டலாம். சீட்டோட வித்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான சைஸில் கொடுத்துருக்கோம். லென்த் நல்லா இருக்கும். குழந்தைங்க காலை வச்சு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு யூஸ் பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர். சேஃப்டி பெல்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் எல்லாம் அதுவும் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஓகே சார், நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? நான் உங்களுக்கு அடுத்தது புதுசாக இன்னொரு மாடல் நான் காமிக்கிறேன் சார், பாருங்க. ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடுவில் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விண்டேஜ் காருன்னு சொன்னார் சார். விண்டேஜ் கார் நம்ம பார்க்காத காரை எவ்வளோ கார் பார்த்துருப்போம், ஆன்லைனில் நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவர் கொண்டு வந்து வச்ச போகிறத எனக்கே தெரியுது. ஓகே, இந்த மாதிரிலாம் கார் வருமானு அதனால தான் நானே ஒரு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அது வேறு எதுவும் இல்லை. என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காது. ஃபேக்ட் அதுதான். லாஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, என்னப்பா ஓவர் பில்டப்பாக இருக்குது, என்னென்னு காட்டுங்க பண்ணு. உண்மையில சொல்கிறேன், இது வந்து வேறு எங்கேயும் பார்த்துக்க மாட்டேங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தா கூட இந்த அளவு இருக்குமான்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே பில்டப் பண்ணுவாரா காட்டிடலாமா சார்? தாராளமாக சார், வாங்க சார் நான் காமி. ஓகே சார். ஓகே நேர்களே, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் அந்த விண்டேஜ் நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம எவ்வளோ கார்ஸ் பார்த்துருப்போன்னு. நீங்களே பாருங்கள், இந்த கார்ஸ் வேறு எங்கேயா பார்த்துருப்பீங்களான்னு டவுட்டு தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ நம்ம கேமராமேன் பார்த்தோன்னு சொல்லிட்டார், சார் இது மதராசப்பட்டினம் காராச்சே சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதே தான். மாமா எமி ஜாக்சன் மேடம் வந்து இறங்குவாங்க தெரியுமா? ஸோ அதே கார் தான். ஸோ 1940s இருக்குமா சார்? ஆமாம் சார், 1940s 50sல வந்த கார் சார் இது. ஓகே, அதே மாடல் தான் இல்லைங்களா? ஸோ பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ரோல்ஸ் ராய்ஸ் கூட வந்தால் கூட இது தோத்துரும் சார். கண்டிப்பாக இப்போ நல்லா இருக்கும் சார். டியூவல் டோனில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் பாடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் கலரில் வந்துடும். சென்டரில் இருக்கிற இந்த பேனல் எல்லாமே வந்து ரெட் கலரில் வந்துடும். பெயிண்டட் மாடல் சார் இது. பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருக்குது சார். ஏன்னா பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கு இல்லைங்களா? ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கோம் சார். சூப்பர். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சார் நம்ம நேயர்களுக்காக பாருங்க. இப்போலாம் பிரிச்சுலான்றீங்களா? கண்டிப்பாக நான் பிரிச்சு காமிச்சா அதோட ஃபுல் லுக் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், புரியுங்க சார்.
வீல்ஸு எல்லாமே அதே தான் சார். ஆஸ் இட் இஸ். அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் மியூசியம்ல இருக்கணும், நம்ம கடையில் போய் இருக்கு. ஆமாம் சார். சரி, இதெல்லாம் உங்கள் வீட்லேயும் இருக்குன்னா உடனே புக் பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் இந்த சீரீஸ் கண்டிப்பாக ஹிட்டான ஒரு விஷயம் தான் சார். உண்மையில யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே சார், ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்ஸாக இருக்குது? ஆக்சுவலாக இதுவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாடல் தான். இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ரொம்ப ஸ்பெஷலாக எந்த மாடல்லையுமே இல்லாத ஒரு 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான மாடல் தான். மாடலே ஃபஸ்ட்டு இது டிஃப்ரெண்டான மாடல். ஆன் த ஹோல் 100% வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான மாடல். வந்து அடிஷ்னலாக என்ன அப்படின்னு சொன்னால், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் கொடுத்துருக்கோம் சார். ஆமாம், ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ள வந்து லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். ஆமாம் சார், அவங்களோட டாய்ஸு, ரிமோட்ஸு, சார்ஜரு, சின்ன சின்ன அசசரிஸ் எல்லாமே உள்ளே வந்து சேஃபாக அவங்க வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மறுபடியும் பேரண்ட்ஸும் உட்காந்து ஓட்டுறதுக்காக இந்த ட்ரேவே நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆமாம், ட்ரேவை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே நம்ம உட்காந்துக்கலாம் சார். பின்னாடி பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு குழந்தைங்க உள்ளே உட்கார வச்சு யூஸ் பண்ணலாம். பின்னாடி வந்து பேரண்ட்ஸ்க்கான சீட்ஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம இப்படி உட்காந்துக்கலாம் அப்படியே. ஆமாம், இதில் வந்து மேலே உட்காந்துக்கலாம், நீங்கள் உட்காரலாம் சார், கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். வா, இல்லை உள்ள உட்காந்துறாங்கன்னா வெயிட் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆமாம், இல்லை இங்கே உட்காந்து வெயிட் தெரியுது. கரெக்ட், நான் தான் ஃபஸ்ட்டு உட்காந்து பயந்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக உட்காந்துட்டேன். நான் ஃபுல்லாக உட்காந்து காலெல்லாம் தூக்கிட்டேன். நம்ம அதே மாதிரி இங்கே ஆக்சிடென்ட் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து 2 ஆக்சிலரேஷன் வரும் சார். ஒன்று பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்சிலரேஷன் இங்கே, இன்னொன்று குழந்தைங்க உள்ள உட்காந்து ஓட்டுறதுக்கான உள்ள அடுத்த உள்ள அவங்களுக்கான ஆக்சிலரேஷன் அது உள்ள கொடுத்துருக்கோம் சார். உள்ள வந்து குழந்தைங்க ஓட்டலாம், பின்னாடி வந்து பேரண்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரிமோட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவங்களும் ஓட்டிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செல்ஃபாக அவங்களும் உட்காந்து ஓட்டிக்கலாம் சார். வித் டபுள் டியூல் ஆக்சிலரேஷனோட வந்துடும். காரை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அது குழந்தைங்க ஓட்டினாலும் சரி, நீங்கள் பின்னாடி உட்காந்து ஓட்டினாலும் சரி தான். ஆனால் உண்மையில வந்து யூனிக்காக தான் இருக்குது. விண்டேஜ் சொல்லும்போது தெரியல, ஹார்னு அந்த இது கூட முன்னாடி இருக்குது, தனியாக கொடுத்துருக்கோம். ஆமாம் சார், ஆமாம், அந்த மாடல் கூட எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகக்கூடாது சார். ரியலிஸ்டிக்காக அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோகிராஃப் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையோட பர்த்டே என்ட்ரி எல்லாம் காமிக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான மாடல். சார் வந்து செம்மையாக ஐடியா கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கிட்டு போய் வச்சு பர்த்டே ஷூட்டுக்குன்னு சொல்லி வாடகை விட்டே சம்பாதிக்கலாம் போலயே. சரி, இது வந்து பிஸ்னஸ் நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டேன் இந்த பிஸ்னஸ்க்கு. ஓகே சார், உண்மையில் வந்து யூனிக்குன்னு சொன்னோன்னா விண்டேஜ் நீங்கள் சொன்னது எல்லாத்தோட வந்து உண்மையிலே வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பழசு வந்து நம்ம நினைவுனா இது ஒரு நல்ல இது. கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப மெமரியபிளாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாமே சின்ன வயசில் வந்து வீடியோஸ் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்போம், அதுக்கடுத்து மியூசியமில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக. இப்போ வந்து ரியலாக குழந்தைங்க டாய்ஸில் பார்க்குறன்றது கொண்டு வந்திருக்கோம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே சொல்கிறேன் சார், நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது ஹைலைட் வேணும்னு பார்த்தேன். ஆல்ரெடி எல்லாமே ஹைலைட்டு தான் இருந்தாலும் இது வந்து உண்மையிலே வந்து செம்ம ஃபியூச்சர், வேறு லெவல் சார். இது எவ்வளோ சார் ப்ரைஸ் வருது? இது வந்து கிட்டத்தட்ட 30,000 பக்கம் வருது சார். நம்ம அதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இதுவே கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் சார், ஒரு 40 to 50 இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஃபேக்ட் நீங்கள் சொல்லலாம் வீடியோவில் நிறைய பேர் இப்போ ஓவராக பில்டப் பண்ணாத நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃபீச்சர்ஸு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ராயல் லுக்கு உள்ளே வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் சார், ரோல்ஸ் ராய்ஸ் உள்ள இதே மாதிரி தான் இருக்கும். இதே என்ன செட்டப் இருக்கோ, என்ன அதோட டிசைன் ரேஷியோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். மினியேச்சர் சூப்பர் சூப்பர். 1940 வந்து திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். சார் அதுவும் நம்ம ஷாப்பில் வந்து யூனிக்காக கொண்டு வந்திருக்காரு சார். உண்மையில் வந்து இது வந்து யாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மாடலாக அடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸில் போய் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு யோசிக்காத ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக அது வந்து செம்ம சார். பேரண்ட்ஸுக்கு வந்து உண்மையில் வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் தான் நான் சொல்லுவேன். குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு இது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சூப்பர் 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 சார். ஓகே சார், நான் சொல்ல நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துட்டோம். இந்த மாடல்ஸ் எப்படி மேட் இன் இந்தியாவே எப்படி தருது? இல்லை சார், இது வந்து இம்போர்ட்டட் மாடல் சார். இந்தியாவில் இந்த மாடல் கிடைக்காது. இதை இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் மற்ற மாடல்லாம் வந்து இம்போர்ட்டட், ஆனால் இந்தியாவிலும் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம் சார், இதெல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் 99% வந்து இந்தியன் மேக் தான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த மாடல் சப்ளை பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். ஓகே சார். லைட்டுக்கே எப்படி இருக்குன்னா வேற லெவல். ஓபன் ஸ்பேஸ்ல அங்க லாண்ட் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க என்ட்ரிக்கு. இல்ல Black and White கூட மாத்தலாம். கிரியேட்டிவா பண்ணா அந்த காலத்துல 1947 போட்டு கூட இது பண்ணலாம். அட்டகாசமா இருக்கும். என்னன்னா அதோட இந்த சார் இதுக்கு முன்னாடியே எல்லாம் விண்டேஜ் வந்திருக்கு சார். இந்த மாதிரி குவாலிட்டியில, இந்த ஃபினிஷிங்ல, இந்த லுக்ல கிடையாது. ஓகே ஓகே. இந்த மாடல் பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது மாடல் இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ டக்குன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ மிஸ் பண்ணிடுவோம். இந்த தடவை வரும் பார்க்கும்போது ஆனால் லாஸ்ட் மாடல் சின்னதாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஆமாம் சார், இது வந்து காம்பேக்டான மாடல், ஏடிவி மாடல், ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இது ஒரு ரியலிஸ்டிக் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா பீச்ல எல்லாம் ஓட்டுவாங்க வெளியே வந்து. அப்புறம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். கண்டிப்பா அட்வென்ச்சருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட்வென்ச்சருக்கு மெயினாக அதுக்கு தான். அதை வந்து அப்படியே சின்ன மினியேச்சரை கொண்டு வந்திருக்கும். 5 இயர்ஸ் வரைக்கும் உட்கார வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அதில் வந்து ஆக்சுவலி இதுவும் பேட்டரி தான். பேட்டரி பவர் தான் சார். உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். செல்ஃபாக குழந்தைங்கள உட்கார வச்சு அவங்களே வந்து ஓட்டிக்கலாம். ரிமோட் வராது, செல்ஃபாக அவங்களே ஓட்டிக்கலாம். இதில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பட்டன் வந்துடும், கீழே அதோட ஆக்சலரேஷன் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அதான் சைக்கிள் ஓட்டின குழந்தைங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸ்டீரிங் லெஃப்ட் ரைட் இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்ட் சார். லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். நல்லா ஹார்டான ஹெவியான மாடல் சார் இது. ஓகே 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 சார். ஆக்சுவலாக வெஸ்பா மாடல் பார்த்தோம். இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்பவுமே வந்து ஜென்ஸ் பைக்கில் தான் பேக்கில் 2 வீல் வச்சு பார்த்துருக்கேன் மாடல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஸ்கூட்டர் மாடல் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிஷ்னலாக 2 டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இன்னும் பெட்டர் பேலன்சிங் கிடைக்கும். பாடியோட வித் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் 1.5 வயசுலேருந்து இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். 1.5 யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் சாயாது இல்லைங்களா? சாயாது. ஆமாம், சாய வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. சீட்ஸ் வந்து நல்ல ப்ராடான சீட்ஸ் கொடுத்துருக்கோம். 1.5 வயசு குழந்தை உட்காந்து இங்கே அழகாக பிடிச்சி அவங்க உட்காந்து ஓட்டுற அளவுக்கு இருக்கும். சைக்கிள் மாதிரியே தான். சைக்கிள் மாதிரி அதே சேம் கான்செப்ட். சூப்பர் சூப்பர். பேட்டரி பவர்டு, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். டிஃபால்ட்டாக அதில் மியூசிக் பிளேயர் வந்துடும். அடிஷ்னலாக வந்து இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி பேஸ்கெட் வந்துடும் சார். ஆமாம், குழந்தைங்களாம் எப்பவுமே வந்து இதே விளையாட்டு சாமான் தான். இவரும் இன்னும் விளையாட்டு சாமான் எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டுக்கிட்டு ஓட்டுவாங்க. அது உண்மையில இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு யூனிக்கா தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட வந்து இந்த மாதிரி விஷயம் பிடிக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி பைக்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் உட்கார வச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சார். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா சார்? ஆமா, இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7,000 வருது. அதே மாதிரி தான் சார், ஏடிவி மாதிரி தான் 7,000 வருது. நம்ம ஃபைனல் பிரைஸ் நம்ம டிஸ்கவுண்டோட நம்ம 5,000 வரைக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் 5 கொடுத்துடலாம். ஆமா சார். ஓகே சார். இதை தவிர்த்து இன்னும் நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக காட்ட முடியாது. ஓவராக டக்குன்னு நம்ம கால் பண்ணலாம் சார். நம்மகிட்ட இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் அதிகமாக இருக்கும். ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்கும் சார். மாடல்ஸ் அப்படியே சொல்லிடுங்க காமிச்சிடறேன் சார். நீங்கள் மேலே பார்க்குற இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து 4 வீல் டிரைவ் சார். எல்லாமே 4 வீல் தான். ஆமாம் சார், எல்லாமே 4 வீல் டிரைவ் தான். 8 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காந்து யூஸ் பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், நீங்கள் கீழே பார்க்குற இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து 10 இயர்ஸ் கெப்பாசிட்டி சார். ஒரு இன்னைக்கு தேதியில் ஒரு 9-10 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க ஏறி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு இருக்கும் சார் அதோட கெப்பாசிட்டி. எல்லாத்தையும் மாடல்ஸ் அதிகமாகிட்டு லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போ நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமாம் சார், பெயிண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டயரோட சைஸ் வந்து இன்னும் நம்ம ஆமாம் ப்ராடாக தெரியுது, நல்லா பெருசாக தெரியுது. என்னென்னலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ரைஸிங்கில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், நம்ம ஷாப்புக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம யூனிக்காக ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி விண்டேஜ் பார்த்தாச்சு. ஏன்னா இருந்தாலும் இதுதான் விண்டேஜ்னா கண்டிப்பாக வந்து பார்ன் பேபிஸ்க்கு கண்டிப்பாக இது இருக்கும் சார். அதுக்கு அடுத்தபடி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து வெஹிக்கல்னா இதான் இல்லைங்க சார்? இதுதான் போவாங்க சார். சூப்பர் சூப்பர். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நியூ பார்ன் பேபிஸ் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 6 months 7 monthsலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு இந்த மாதிரி வாக்கர்ஸ் போயிடுறது நல்லது. நம்ம பண்ணுற வாக்கரில் வந்து பின்னாடி இந்த பேரண்டல் கண்ட்ரோலோட நம்ம பண்ணுறோம். வந்து குஷன் சீட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பட்டன்ஸ் இதெல்லாமே வந்துடும். இதோட டயாமீட்டர் இருக்கிறதுலே பெருசு இதுதான் சார். இதுக்கு மேலே இருக்கிற டயாமீட்டர் இருக்கிற வாக்கரே கிடையாது. அதனால குழந்தைங்க என்ன ஸ்பீடில் போனாலும் இது வந்து ட்ரிஃப்ட் ஆகாத ஒரு மாடல் சார். ஸ்கிட்டோ இல்லை ட்ரிஃப்ட்டோ ஆகாத மாடல். லாங் டைம் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நின்று ஓடி ஆடி பழகிற வரைக்கும் இந்த மாடல் வந்து வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டைம் கிடையாது. அதான் உண்மை. ஸோ ஒன்று இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாது. ஸோ ஓவராலாக வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதை தவிர்த்து இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் கஸ்டமர்ஸ் வந்து கீழே நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்லாக் ஃபுல்லாக அனுப்பிட்டுருங்க. கண்டிப்பாக எல்லா மாடல்ஸும் இன்ஸ்டன்ட்டாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதில் எல்லா மாடல்ஸ்க்கான ப்ரைஸிங் இருக்கும், என்ன ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் இருக்கும், லொக்கேஷன் லிங்கோட சேர்த்து அனுப்பிச்சு கொடுத்துருவோம். லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சர்வீஸே எல்லாமே கொடுத்துறேன்றீங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம வெளி ஸ்டேட்டில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனுப்பி விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாமே ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். எல்லாத்தோட நீங்கள் பேமெண்ட் சொன்னா நிறைய பேர் டவுட்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. ஸோ குழந்தைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்காது சார்? ஆமாம் சார், பேமெண்ட் மோடுன்னு சொல்லும்போது வந்து நான் 3 ஆப்ஷனாக சொல்கிறேன் சார். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே, டெபிட் கார்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது யூஸ்வலாக பண்ணுற பேமெண்ட் மோடு. இஎம்ஐ மாதிரி நம்ம வந்து இன்கேஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு யாராவது வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது சார். ஒன்று வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சைட்லேயே உங்கள் பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டேர்ம்ஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது வந்து பஜாஜ் கார்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பஜாஜ் கார்டு வந்துட்டாங்க. ஆனால் அது டாய்ஸுக்கு வந்து கொடுப்பாங்களான்னு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். டாய்ஸுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். பஜாஜ் கார்டு ஆப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், டாய்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து கார் எடுத்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், இவ்வளோ நாள் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ வந்து பஜாஜ் கார்டு நம்ம அப்ளை பண்ணி கேட்டு நமக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. டாய்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதாவது 5,000 and above இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம தாராளமாக பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணலாம். இஎம்ஐன்னு வரும்போது மினிமம் 5 கம்மி தான். 10 கொடுப்பாங்க, நீங்கள் 5K சொல்கிறீங்க. கண்டிப்பாக மினிமம் 5,000லேருந்து ஹையர் நீங்கள் எவ்வளோ நாளும் போய்க்கலாம். பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 months 5
months 6 months 9 monthsங்கிற மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பஜாஜ் சைடில் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் பஜாஜ் கார் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். 2 விதமாக இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டில் நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்லேயே. பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு வந்து மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆனால் வந்து டாய்ஸுக்கு வந்து பஜாஜ் கார்டு வந்து அப்செட்னு சொல்லி நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். நான் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க டாய்ஸ் ஐட்டத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம கார்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கலாம். 5000லேருந்தே இருக்கு இல்லைங்களா? அது உண்மையில் வந்து நம்ம மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து மற்ற வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம தெரியும். ஸோ நம்மளாம் சின்ன வயசு எவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்திருக்கோம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம குழந்தைங்க கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகே சார், அது தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம நேருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது சார்? சார் மைக்ரோமாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து யூனிக்காக நம்ம வந்து செல்லிங் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் மைக்ரோமாஸ் நம்பி வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து நம்ம வாரண்டி கேரண்டி லைஃப் டைம் சர்வீஸ் நம்ம கட்டாயமாக நம்ம கொடுத்துட்றோம். நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு கட்டாயமாக கொடுக்குறோம். அது மாதிரி வெளியே வாங்கின கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஆன்லைனில் எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்தாங்க வந்து ஆன்லைனில். ஓவரால் அவங்களுக்கு வந்து இந்த கைட்லைன்ஸ் தெரியாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியாமல் நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கைட் பண்ணுறீங்க. ஆமாம், கைட் பண்ணுறோம். வெளியே வாங்கினாலும் பரவாயில்ல, நான் கைட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து பெருந்தன்மை யார் இருப்பா எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் சார் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஓகே சார். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஒரு 5 years ஒரு 6 years பேக்ல வந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை 2 years கூட வாங்கிருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து பசங்க பார்த்துட்டு என்ன அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து பைக்கை மாற்றிக்கிட்டு இருக்கோம், காரை மாற்றுறோம். கண்டிப்பாக பசங்களும் யோசிப்பாங்க. ஸ்டார்டிங் எடுக்கும்போது வந்து ரொம்ப சின்ன மாடல் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 yearsக்கு அப்புறமா என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூல நம்ம போட்டு எடுத்துட்டு பழைய கார் எடுத்துட்டு இல்லை பழைய பைக் எடுத்துட்டு நம்ம புது டாய் நம்ம கொடுக்குறோம் சார். அப்போ அதை கொடுத்துட்டு கூட மாற்றிக்கலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க வீட்டில் இது இருக்கும்போது புதுசு எதுக்கு வாங்கணும்னு யோசிப்பாங்க. அந்த ஆப்ஷன் இல்லை. இல்லை சார், நீங்கள் வந்து பழசு வந்து ரிப்பேர் ஆன கண்டிஷன்லேயே ஒர்க்கிங் என்ன கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட லீஸ்ட் அமௌண்ட் தான் போகும். ஆனால் அது வந்து நம்ம வேல்யூ போட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம புது வண்டி நம்ம வந்து நம்ம அதில் கொடுக்கும்போது அதில் மைனஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து எடுக்கிறோம், ஒரு எனக்கு ஒரு 5000 18000 வருது அப்படின்னா அதில் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் வந்து நம்ம லெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சார். சூப்பர் சூப்பர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வேற எங்கேயும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். ஸோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே வந்து நான் வந்து சர்வீஸ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சர்வீஸ் எப்போனாலும் நீங்கள் வரலாம், சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் வீடியோட இந்த வீடியோ இன்னும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிளியராகவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நானும் டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ இவ்வளோ நேரம் வந்து சார் அவரோட டைம் ஒதுக்கி நம்ம நேர்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நிறைய கேள்வி கேட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது போக வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் நேர்கள் வந்து தாராளமாக எங்களோட நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்க்ராலிங் நம்பரில் போக நீங்கள் பார்ப்பீங்க. தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியர் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. வேறு என்ன டவுட் இருந்தால் சரி கீழே இருக்க நம்பரை கால் பண்ணிங்களா வந்து சார் சைடு வந்து ஃபுல்லாமே கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நேருக்காக எங்கள் மதிமுகம் சேனலுக்காகவும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ சீட்டாக வந்து எல்லாத்தையும் பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.